கேரளால இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் 2 உயிர்களை நரபலி கொடுத்தத பத்தி தான். அதுல வயதான ஒரு நபரும் பிறந்து 5 நாளே ஆன ஒரு பச்சளம் குழந்தையவும் நரபலி கொடுத்தத பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. மார்ச் 2ஆம் தேதி விடியற் காலையில 2 பேர் சேர்ந்து ஒரு பட்டற கடையில திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது விடியற்காலன்றதால ஆட்கள் நடமாட்டம் இல்லாம இருந்தது அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு. அந்த நேரத்துல பற்ற உரிமையாளருடைய பையன் வெளியூர் பிரயாணத்தை முடிச்சிட்டு வீடு திரும்பிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல 2 நபர்கள் திருட்டு சம்பவத்துல தன்னோட கடையில ஈடுபட்டு இருந்ததை பார்த்த அவரு உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு அக்கம் பக்கத்தினரை கூச்சல் போட்டு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அவர் கத்துற சத்தத்தை கேட்டதும் அங்க பக்கத்துல இருந்தவங்க உடனடியா வந்து திருட்டு சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 2 நபர்களையுமே பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு நபருடைய பேரு விஷ்ணுனும் மற்றவருடைய பேரு நிதிஷனும் தெரிய வந்தது. இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள்ன்றதும் கேரளா காக்காடு கடாவை சேர்ந்தவங்கன்றதும் போலீஸ்க்கு தெரிய வந்தது. ஏற்கனவே இவங்க 2-3 முறை திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்தது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இதுக்காக போலீஸ் இவங்க கிட்ட தீவிர விசாரணை நடத்தணும்னு நினைச்சவங்க நிதிஷ் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்படி நிதிஷ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில நிதிஷ் முன்னுக்கு பின்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. போலீஸ் நிதிஷ் கிட்ட விசாரணை நடத்தினது திருட்டு வழக்க பத்தி தான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் போலீஸ் கிட்ட சொன்னதோ திருட்டு வழக்க பத்தி இல்லாம கொலை வழக்க பத்தி பேச ஆரம்பிச்சாரு. போலீஸ் கேட்ட கேள்விகள்ல இருந்து முன்னுக்கு பின்னா நிதிஷ் பதில் சொன்னதால நிதிஷ் கிட்ட தீவிர விசாரணைய நடத்தினாங்க போலீஸ். அப்படி அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவரு கொலை சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் நிதிஷ் கிட்ட தீவிர விசாரணைய நடத்தி வந்தாங்க. அதோட நிதிஷோட நண்பரான விஷ்ணு கிட்டயுமே நிதிஷ் சொன்ன கொலை வழக்க பத்தி விசாரணை நடத்தினாங்க. இந்த விசாரணை தனித்தனியா நடத்தப்பட்டதால விஷ்ணு நிதிஷ் செய்த கொலைகளை பத்தி எதுவுமே போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்காரு. ஆனா போலீஸ் நிதிஷ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில நிதிஷ் பிறந்து 5 நாளே ஆன ஆண் குழந்தைய நரபலி கொடுத்ததா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை யாருடையது, எப்ப நரபலி கொடுத்தாங்கன்ற கேள்விகளுக்கு நிதிஷ் அடுக்கடுக்கா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. 2015 வருஷம் விஷ்ணுவோட குடும்பத்துக்கு நிதிஷ் அறிமுகமாகிறாரு. அப்படி அறிமுகமான கொஞ்ச நாட்கள்லயே விஷ்ணுவோட ஃபேமிலி கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு நிதிஷ். அப்படி நெருங்கி பழகின அவரு விஷ்ணுவோட தங்கச்சியான வித்யா கூடயும் பழகி வராரு. அந்த நேரத்துல வித்யாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு. பல மருத்துவமனைகளுக்கு போயுமே வித்யாவோட உடல்நிலை சரியாகாமலேயே இருந்திருக்கு. அந்த நேரத்துல விஷ்ணுவோட நண்பரான நிதிஷ் மாந்திரீக பூஜை வழிபாடுகள் தனக்கு தெரியும்ன்றதால மாந்திரீக பூஜைகள் செய்து வந்தா வித்யாவோட உடல்நிலை சரி பண்ணிடலாம் சொல்லி விஷ்ணுவோட குடும்பத்தார்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல விஷ்ணுவோட குடும்பத்தாருக்கு நிதிஷ் மேல நம்பிக்கை இருந்தாலும் விஷ்ணுவுக்கு அந்த அளவுக்கு பெரிதான ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு. நிதிஷ் தொடர்ந்து மாந்திரிக பூஜைகளை செய்து வந்திருக்காரு வித்யாவோட உடல்நலம் சரியாகணும்னு சொல்லி. அந்த பூஜைகளை தொடர்ந்து செய்ய செய்ய வித்யாவோட உடல்நலமும் தேறி வித்யா ஆரோக்கியமான ஒரு உடல்நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் வித்யாவுக்கு நிதிஷ் மேல திருமணம் தாண்டிய ஒரு உறவும் நெருக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிதிஷால தான் தனக்கு உடல்நலம் சரியானதா உணர்ந்தாங்க. இதன் காரணமாவே நிதிஷ் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க வித்யா. விஷ்ணுவோட குடும்பத்துல வித்யாக்கு உடல்நலம் சரியானதுமே நிதிஷ முழுமையான ஒரு மந்திரவாதியா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொல்ற பூஜைகளும் புனஸ்காரங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது வரைக்குமே விஷ்ணுவோட குடும்பம் அம்மா அப்பா தங்கைன்னு சந்தோஷமாவும் அழகாவும் போயிட்டு இருந்தது. இதன் பிறகுதான் நிதிஷ் கொஞ்சம் கொஞ்சமா விஷ்ணுவோட குடும்பத்தை தான் கைவசப்படுத்த ஆரம்பிச்சாரு. விஷ்ணுவும் தன்னோட தங்கையோட உடல்நலம் சரியானதுக்கு நிதிஷோட மாந்திரீக பூஜைகளாலேயே சரியானதா நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழல்ல தான் இந்த குடும்பமே நிதிஷோட மந்திர தந்திரங்களுக்கு அவருடைய கைப்பாவையா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாங்க. விஷ்ணுவோட உறவினர்கள் கிட்டையும் முழுமையா எந்த ஒரு தொடர்புமே இல்லாம நிதிஷ் விஷ்ணுவோட குடும்பத்தை கையகப்படுத்துறாரு. விஷ்ணுவோட குடும்பத்துல நிதிஷோடைய ஆதிக்கம் அதிகமா செலுத்த ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல விஷ்ணுவோட தங்கையான வித்யா நிதிஷ் மூலியமா கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்படி கர்ப்பம் தரிச்ச அவங்க 10 மாதங்களே ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இந்த விவகாரங்கள் எதுவுமே விஷ்ணுவோட உறவினர்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதையும் மீறி சில உறவினர்கள் அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கும் போது நிதிஷ் இடையிலேயே அவங்களுடைய தொடர்பை துண்டிச்சிருந்திருக்காரு. வித்யாவுக்கு குழந்தை பிறந்த உடனே விஷ்ணுவும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அந்த குழந்தைய ஒரு அவமான சின்னமா நினைக்கிறாங்க. ஏன்னா திருமணத்துக்கு முன்னதாவே குழந்தை பிறந்துட்டதால அந்த குழந்தைய என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த போதுதான் நிதிஷ் விஷ்ணுவோட குடும்பத்தை செல்வந்தர் ஆக்கறத
பாக்குறதா சொல்லி ஆசை காட்டுறாரு. இதுக்காக பிறந்து 5 நாள் ஆன பச்சளம் குழந்தைய, அதுவும் ஆண் குழந்தைய நரபலி கொடுத்தா சீக்கிரமா செல்வந்தர் ஆவாங்கன்னு சொல்லி விஷ்ணுவோட குடும்பத்தையே ஒரு பொய்யான தகவலை கொடுத்து ஏமாத்துறாரு. அவர் சொன்ன இந்த விஷயத்தையும் நம்பி விஷ்ணுவோட குடும்பம் பிறந்து 5 நாளே ஆன பச்சளம் குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்த நரபலி சம்பவத்துக்காக விஷ்ணுவோட அப்பாவான விஜயனும் விஷ்ணுவும் நிதிஷ்க்கு உதவி செய்யறதுக்கு தயாராகிறாங்க. விஷ்ணு வீட்லயே மாந்திரீக பூஜைகள் எல்லாம் செய்து பச்சளம் குழந்தைய விஜயனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு துணியாலேயே மூக்கையும் வாயும் பொத்தி மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைய கொலை பண்றாங்க. பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு குழந்தையோட உடலை அந்த வீட்டு படிக்கட்டிலேயே புதைச்சிட்டு அதன் மேல கான்கிரீட் போட்டதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததே வெளி உலகத்துக்கும் விஷ்ணுவோட உறவினருக்குமே தெரியாம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2016 நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு விஷ்ணுவும் அவருடைய குடும்பத்தினரும் வாழ்ந்துட்டு வந்த சொந்த வீட்டையே விக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாவே விஷ்ணுவோட குடும்பம் பின்தங்கி இருந்த சூழல் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் நிதிஷ் அடிக்கடி பூஜைகளை செய்யறதுக்காக விஷ்ணுவோட குடும்பத்தினர்கிட்ட இருந்து நிதிஷ் அதிகப்படியான பணத்தை வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல விஷ்ணுவோட குடும்பம் நிதிஷால பெருமளவு பொருளாதார சரிவை சந்திச்சது. இத சரி கட்டுறதுக்காகவே நிதிஷ் விஷ்ணுக்கு அவருடைய வீட்டை விற்க சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. நிதிஷோட பேச்ச கேட்டு அவருக்கு கைப்பாவையான விஷ்ணுவோட குடும்பமும் அவர் சொன்னபடியே அந்த வீட்டையும் விக்கிறாங்க. அந்த வீட்டை வித்த பிறகு விஷ்ணுவோட குடும்பம் வாடகை வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கூடயே நிதிஷும் தங்க ஆரம்பிச்சாரு. அப்படி வாடகை வீட்டுக்கு போன விஷ்ணுவோட குடும்பம் அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் விஷ்ணுவோட குடும்பம் நிதிஷோட பூஜைகளுக்கு தொடர்ந்து மறுபடியும் விஷ்ணுவோட குடும்பத்தினரே செலவுகளை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல விஷ்ணுவோட அப்பாவான விஜயன் உடல்நலம் சரியில்லாம வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்காரு. இந்த விஷயம் நிதிஷ்க்கு பிடிக்காம விஜயன் கிட்ட அடிக்கடி சண்டைகளை போட்டு வந்திருக்காரு. அதுக்கு விஜயன் தன்னோட பணத்தை அதிகப்படியா பூஜைகளுக்கு செலவு செய்ததால தங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டதா விஜயன் சண்டை போட்டிருக்காரு நிதிஷ் கிட்ட. இந்த வாய் சண்டை ஒரு கட்டத்துல கைகலப்பாயி நிதிஷ் விஜயனை கீழே பிடிச்சு தள்ளி சுத்தியலாலேயே தலையில அடிச்சு சாகடிச்சிருக்காரு. இந்த கொலைய மறைக்கிறதுக்காக விஜயனோட மனைவியும் விஜயனோட மகனான விஷ்ணுவும் நிதிஷ்க்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அப்படி இறந்து போன விஜயனோட உடலை என்ன செய்யறதுன்னு தெரியாம நிதிஷ் விஷ்ணு குடும்பத்தினர் தங்கி இருக்க அந்த வாடகை வீட்டு பெட்ரூம்லயே குழி தோண்டி புதைச்சிருந்திருக்காரு. அவரை புதைக்கும் போது விஜயனோட உடலை 3ஆ மடிச்சு ஒரு அட்டை பாக்ஸ்குள்ள போட்டு படுக்கை அறையிலேயே குழி தோண்டி புதைச்சிருக்காரு. அதன் பிறகு விஷ்ணுவும் நிதிஷும் பல இடங்கள்ல திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டு வந்திருக்காங்க. அப்படி கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு பாதியா பங்கு பிரிச்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு விஷ்ணு. நிதிஷ்க்கு விஜயனை அவர் கொலை பண்ண விஷயம் விஜயனோட மனைவியான சும்மாவும் அவங்களுடைய மகளான வித்யாவும் வெளியிடங்கள்ல யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோன்ற அச்சத்தினால அவங்க 2 பேரையும் விஜயனோட உடலை புதைக்கப்பட்ட அந்த பெட்ரூம்குள்ளேயே அவங்க 2 பேரையுமே அடைச்சே வச்சிருந்தாரு நிதிஷ். இதனால மனநலம் பாதிக்கப்பட்டு 2 பேருமே தன் நிலையவே மறந்திருந்ததா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. நிதிஷ் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல இப்ப தங்கி இருக்கிற வாடகை வீட்டுல வித்யாவும் சும்மாவும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா போலீஸ் உடனடி அந்த வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணும்போதுதான் சும்மாவையும் வித்யாவையும் விஜயனோட உடல் புதைக்கப்பட்ட அதே ரூம்குள்ளேயே சும்மாவையும் வித்யாவையும் அடைச்சு வச்சிருந்தது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம மற்றொரு ரூம்ல பூஜைகள் செய்யறதுக்கான மாந்திரீக பொருட்களும் புத்தகங்களுமே போலீஸ் வீட்டுல நடத்தப்பட்ட ஆய்வுல இருந்து எடுத்திருந்திருக்காங்க. அவங்க தங்கி இருந்த ரூம்குள்ள ஒரு அடுப்பும் சில துணிமணிகளும் எச்சங்கள் சிதறி கிடந்ததாவும் சொல்லியிருக்காங்க. பூட்டு போட்டு அடைச்சு வச்சிருந்த சுமாவையும் வித்யாவையும் விடுவிச்சு மனநல காப்பத்துக்கு போலீஸ் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. நிதிஷ் கொடுத்த வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் விஜயனோட மனைவி மகள் பூட்டப்பட்டு இருந்த பெட்ரூம தோண்டி பார்க்கும்போதுதான் விஜயனோட உடல் ஒரு பாக்ஸ்ல அடைச்சி புதைக்கப்பட்டிருந்ததை மீட்டு எடுத்திருக்காங்க. அதுல மண்டை ஓடும் சில எலும்பு துண்டுகளும் இருந்ததால உடனடியா ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். அதே போல 5 மாத சிசுவான ஆண் குழந்தைய நரபலி கொடுத்து படிக்கட் கீழே புதைச்சிருந்ததா வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. இத கேட்ட போலீஸ் உடனடியா விஷ்ணுவோட சொந்த வீடான படிக்கட்டை இடிக்கும் போது குழந்தை புதைக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லாததால மறுபடியும் நிதிஷ் கிட்ட தீவிர விசாரணையை நடத்தினாங்க. அந்த நேரத்துல நிதிஷ் அந்த குழந்தையோட உடலை புதைக்காம எரிச்சிட்டதா
இருந்ததா மற்றொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. நிதிஷ் இந்த வழக்குல மாத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதால போலீஸ் அவரையே கூட்டிட்டு வந்து எந்த இடங்கள்ல புதைச்சிருக்காரு, எந்த இடங்கள்ல எரிச்சிருக்காருன்ற விஷயத்த கேட்டிருந்திருக்காங்க. ஆனா நிதிஷ் காட்டின அந்த இடத்துல குழந்தையோட உடல் இல்லாததால மறுபடியும் நிதிஷ் கிட்ட விசாரணைய தொடர்ந்து நடத்திட்டு வராங்க போலீஸ் திருட்டு வழக்குன்னு நினைச்சு விசாரிச்ச இந்த வழக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதா செஞ்ச கொலை வழக்குகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கிடையில போலீஸ்க்கு நிதிஷோட உறவினர்களால ஒரு கோரிக்கை மனு வந்திருக்கு. நிதிஷோட மாமா நிதிஷ் கூடயே தங்கி இருந்ததால அவரு தற்கொலை பண்ணி இறந்துட்டதா சொல்லப்படுது. அது உண்மையிலேயே தற்கொலை தானா இல்ல நிதிஷ் தான் கொலை பண்ணிட்டாரான்ற கேள்வியும் நிதிஷோட உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக இந்த விஷயத்தையும் விசாரிக்க சொல்லி ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க போலீஸ் கிட்ட. விஷ்ணு தங்கி இருக்கிற வாடகை வீட்டுல பக்கத்துல இருக்கிற நபர்கள் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. ஆனா அந்த விசாரணையில போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஏன்னா நிதிஷ் பக்கத்து வீடுகள்ல எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு சூழல்ல தான் விஷ்ணுவோட குடும்பத்தை அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததா சொல்லப்படுது. போலீஸ் சாதாரணமா நினைச்ச இந்த வழக்க பல திடுக்கிடும் தகவல் கிடைச்சதுமே பல தனிப்படைகளை அமைச்சு சடலங்களை தேடுறதோட ஆதாரங்களையும் சாட்சியங்களையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கு கேரளால பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினதோட அங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிதிஷ் விஷ்ணுவோட குடும்பம் வசதியான குடும்பம் தெரிஞ்சுதான் அந்த குடும்பத்தோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அதோட விஷ்ணு குடும்பத்தினர் பூஜைகள் மேலயும் மாந்திரிகம் மேலயும் ஈடுபாடு உள்ள குடும்பம்ன்றதும் நிதிஷ்க்கு தெரிய வந்திருக்கு. இதனால இந்த பூஜைகளை ஆயுதமா பயன்படுத்தி விஷ்ணுவோட குடும்பத்துல இருக்கிற மொத்த பணத்தையுமே நிதிஷ் கொஞ்சம் கொஞ்சமா பூஜைன்ற பேர்ல வாங்கி இருந்திருக்காரு. இது தெரியாம விஷ்ணுவோட குடும்பம் நிதிஷோட கட்டுப்பாட்டுக்கு போய் தன் நிலையவே மறந்து குடும்பமே செதஞ்சிருக்கு. இந்த வழக்கு தீவிர விசாரணையில இருக்கிறதால போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. முழுமையான விசாரணை நடந்துட்டு வரதால விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல விஜயனை கொலை பண்ணும் போது சுமாவும் வித்யாவும் உடந்தையா இருந்தது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இதனால 2 நபர்களையும் விசாரிக்க நினைச்ச போலீஸ் மனநல சரியில்லாதனால அவங்கள விசாரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. மனநல காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருக்க விஜயனோட எச்சங்கள் நிதிஷோட கொலைக்கு முக்கிய ஆதாரமா சொல்லப்படுது. விஷ்ணு கிட்ட போலீஸ் நடத்தப்பட்ட விசாரணையில ஆரம்பத்துல எதுவுமே தெரியாதது போல இருந்த விஷ்ணு நிதிஷோட வாக்குமூலத்துக்கு பிறகுதான் விஷ்ணு மற்ற விஷயங்கள் சொன்னதா போலீஸ் வட்டாரங்கள்ல இருந்து தெரிய வந்திருக்கு. நிதிஷ் 2 கொலைகளை செஞ்சுட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைச்சாலும் உண்மைய மறைக்க முடியாதுன்னு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது வெளியே வந்துரும்ன்றது இந்த வழக்கு ஒரு சாட்சியமா இருக்கு. கடவுள் இருக்காருன்றத எப்படி மறுக்க முடியாதோ உண்மையும் முக்காலத்துக்கு மறைக்க முடியாதுன்றது இந்த வழக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு பல சமூக ஆர்வலர்கள் சொல்லி வராங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.